ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர் கோதுமை அல்வா. நாம் நினச்ச உடனே டக்குன்னு இந்த அல்வாவை செஞ்சு முடிச்சிடலாம். அதிகபட்சம் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சாஃப்டாக தொண்டையில் வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு. ரொம்ப யம்மியான, அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக செய்யக்கூடிய இந்த கோதுமை அல்வாவை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கோதுமை அல்வா செய்கிறதுக்கு முதல்ல எந்த பாத்திரத்தில் கோதுமை அல்வா செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் நெய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கலர் மாறணுன்னு அவசியம் இல்லை, லேசாக வறுபட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நாம் முந்திரி பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து அதே பேனில் 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிறு தீயில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கோதுமை மாவு வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு 2 கப் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் இதை நாம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாவு நல்லா வறுபட்டு நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே வாங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒரு 3 தடவையாக சேர்த்துக்கங்க. அப்போ தான் நமக்கு கட்டிப்படாமல் வரும். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் சூடு குறைஞ்சாலும் திரும்பவும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணியுமே நம்ம சேர்த்தாச்சு. கைவிடாமல் கலந்து விட்டுட்டு இருந்தோம்னா கட்டி இல்லாமல் மாவு நல்லா திரண்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா மாவில் கொஞ்சம் கூட கட்டி இல்லை, நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இதே மாதிரி அடுப்பை சிறு தீயில் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அல்வாவில் சேர்த்த எல்லா நெய்யும் வெளியே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பை சிறு தீயில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நாம் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 1/4 கப்புக்கு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை சிறுதீயில் வச்சுக்கோங்க. முதல்ல நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கரண்டியை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் கரண்டியை யூஸ் பண்ணாதீங்க. அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா நமக்கு நினச்ச மாதிரி கேரமலைஸ் ஆகாது. இடையில இந்த மாதிரி லேசாக மூவ் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா அல்வாலேருந்து நாம் சேர்த்த நெய் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தாலே தெரியும். இந்த சமயத்தில் 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு 1/4 கப் சர்க்கரையை கேரமலைஸ் செய்ய சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும், ஏன்னா டக்குன்னு கலர் மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இந்த சமயத்தில் நாம் சரியாக எடுத்துடணும். இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா கசந்துடும். அதுக்கப்புறம் அல்வாவோட டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் இந்த சமயத்தில் எடுத்துருங்க. இப்போ இந்த சிரப்பை எடுத்து அல்வாவில் சேர்த்துடலாம். இந்த சிரப் தான் அல்வாவுக்கு நிறத்தையும் ஒரு நல்ல மணத்தையும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அல்வாவில் சுகர், சிரப் ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிரப் சேர்த்ததுக்கப்புறம் அல்வாவோட கலர் நல்லா மாறி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அல்வாவில் சேர்த்த எல்லா நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பேனில் அல்வா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. அதே மாதிரி நெய்யும் நல்லா வெளில வர ஆரம்பிக்குது. அல்வாலேருந்து ஓரளவுக்கு நெய் வெளில வர ஆரம்பித்ததும் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம்.
சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், அல்வாலேருந்து இந்தளவுக்கு நெய் வெளில வரணும். அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. நாம் சேர்த்த நெய் எல்லாமே அல்வாலேருந்து வெளியில் வரும். அது வரைக்கும் நாம் அல்வாவை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நெய் வெளில வந்திருக்குன்னு. நினச்ச உடனே டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு கோதுமை அல்வா நாம் 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.